திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகில் ஈட்டி வீரமலை பஞ்சாயத்தில் 100 ஆண்டுகளாக முருகனுடைய விக்கிரகம் இருந்தது. குமரன் குன்று என்று அது ஒரு சின்ன குன்று மேலே அந்த விக்கிரகமானது இருந்தது. அதை இந்த கம்யூனிஸ்டுகள் சில பேர், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எம்பி ப்ரெஷர் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் உத்தரவின் பேரில் அந்த விக்கிரமானது இரவோடு இரவாக எடுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தடுத்தும் கூட அதை மீறி எடுத்திருக்காங்க. தொல்லியல் ஆராய்ச்சி கழகம் சொல்லியிருக்குது 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த விக்கிரகம்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு விசாரணை பண்ணி தான் அதை முடிவெடுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆட்சியாளருக்கு உத்தரவு இருந்தும் கூட அதை மீறி எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம், அதன் அடிப்படையில் எடுத்திருக்கின்றது. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக நீதிமன்றம், முருக பக்தர்கள்லாம் நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அங்கே ஒரு விக்கிரகம் அமைக்கப்படும். அந்த அகற்றுவதை எதிர்த்து இன்றைக்கி ஒரு மாபெரும் அறப்போராட்டமானது கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி இங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இது முதல் கட்டமான போராட்டம். உடனடியாக இதுக்கான ஒரு முடிவு எடுக்கலைன்னா வருகின்ற தேர்தலை இது எதிரொலிக்கும். இதுபோல் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடக்கும். அதனால் உடனடியாக இந்த அரசாங்கமும் அறநிலையத்துறையும் ஆய்வு செஞ்சு உடனே அங்கே விக்கிரத்தை கொண்டு வரணும்னு முருக பக்தர் சார்பிலையும் இந்து முன் சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பரங்குன்றத்தில் மேலே தீபம் ஏற்ற வேண்டும், குமரன் குன்றில் முருகர் சிலை வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே கந்த சஷ்டி கவசம் மாலை 6 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் பாடப்படுகின்றது.